உயர்கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் தற்கொலை சம்பவங்களை தடுப்பதற்கான தேசிய பணிக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, எஸ் ரவீந்திர பட். ஸோ இப்போ இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஐஐடி இந்த மாதிரி நிறைய உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கு. அந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகி ஒரு சில காரணங்களால தற்கொலை செய்கிறாங்க. ஸோ அந்த தற்கொலையை தடுக்கணும், அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சி அதுக்கான இதை வந்து நிவர்த்தி செய்யணும், அது தொடர்பான பரிந்துரைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எஸ் ரவீந்திர பட் அவர்கள் தலைமையில் ஒரு பணிக்குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. இதை யார் அமைச்சாங்க அப்படின்னா, இந்த பணிக்குழுவை மத்திய கல்வித்துறை அமைச்சகம் தான் அமைச்சிருந்தாங்க. ரீசெண்டாக உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் தற்கொலை செய்வதை வந்து தடுக்கணும், அவங்களுடைய மனநலத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வலியுறுத்தியிருந்தாங்க. ஸோ அதையடுத்து மத்திய கல்வி அமைச்சகம் பார்த்தீங்கன்னா இந்த ரவீந்திர பட் அவர்கள் தலைமையில், உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி எஸ் ரவீந்திர பட் அவர்கள் தலைமையில் ஒரு 15 பேர் கொண்ட ஒரு பணிக்குழுவை அமைச்சிருக்கு. ஸோ இந்த பணிக்குழுவுடைய கூட்டம், 2வது கூட்டம் மற்றும் முதல் நேரடி கூட்டமானது ரீசெண்டாக தில்லியில் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தற்கொலைகளை தடுக்கிறது, மாணவர்களுடைய மனநலனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 குழுக்களை அமைச்சிருக்காங்க. 3 ஆய்வு குழுக்களை இந்த பணிக்குழுவானது அமைச்சிருக்கு.